வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகாய் பழம் வச்சு தான் நம்ம ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தொக்கு அம்மா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இவ்வளோ தான். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கணும், உப்பு, கொஞ்சம் பூண்டை சும்மா 1-2 தட்டி போட்டுக்கணும், வெல்லம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகும் பொடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா முதல்ல நல்லா அலசிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கழுவி நல்லா டவரில், நம்ம கிச்சன் டவரில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த தொக்கு ரெடி ஆயிடும். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்துடலாம். இப்போ மிக்சியில் பார்த்தீங்கன்னா உப்பு, புளி, பச்சை மிளகாய் இது தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா திருப்பி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்குது. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனால் இது அந்த விதையெல்லாம் நல்லா இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் ஒரு சுற்று எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டுங்க, நல்லா ஒரு 1/4 கப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 10-15 பூண்டு பல்ல நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ரொம்பையும் வதக்கணும்லாம் இல்லை. இது அந்த எண்ணெயிலேயே ஊறும் நமக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இதில் போட்டுட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இப்போ பெருங்காயப்பொடி இவ்வளோ போட்டால் போதும். அது போடுறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகும் வெந்தயமும் அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதை நல்லா கிண்டி கொடுத்துடலாம். இது கிண்டிட்டு அப்படி எண்ணெய் கற்கிற வரைக்கும் வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம நான் வெல்லம் காமிச்சேன் பார்த்தீங்களா, சாரி, அது பச்சை மிளகாய் பண்ண போகிறோம். முழு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு எடுத்து வச்ச வெல்லத்தை நான் இதில் பண்ணிட்டேன். சாரி, இதுக்கு வெல்லம் தேவையில்லை. இப்படி இது காரமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டுட்டு பார்த்துடலாம். இப்போ மிளகாய் பழம் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஆந்திராவில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய எண்ணெய் ஊற்றணுங்க. இதுக்கு வெறும் பூண்டும் இது மட்டும்தான், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.